காகங்களின் தந்திரம். ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல மீனுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு சொந்தமா 3 மாமரங்கள் இருந்துச்சு. தினமும் மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அதை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட 3 மாமரத்திலையும் நிறைய பூக்கள் வந்திருந்துச்சு. இத பார்த்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, என்னோட உழைப்பின் பலன் வீண் போகல. என் மாமரத்துல எல்லாம் பூக்கள் வந்துடுச்சு. இனிமே கொஞ்ச நாட்கள்லயே என் மாமரத்துல மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் வந்துச்சு. அந்த மாம்பழங்களோட வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட தோட்டத்துக்கு வந்த சோட்டு கிளி மீனுக்குருவிக்கு கொஞ்சம் காசுகளை கொடுத்துச்சு. மீனுக்குருவி அதுக்கு பதிலா நிறைய மாம்பழங்களை சோட்டு கிளிக்கு கொடுத்துச்சு. ஆகா மீனு, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. இவ்ளோ குறைவான காசுக்கு கூடை நிறைய மாம்பழங்களை தரியே. சோட்டு அக்கா, தாராளமா எடுத்துக்கோங்க. நான் நியாயமான விலைக்கு தான் என்னைக்குமே மாம்பழங்களை விற்பேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே சோட்டு கிளி ரொம்ப சந்தோஷமா அந்த கூடை நிறைய இருந்த மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே சமயத்துல மீனுவோட பக்கத்து வீட்டுல 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆகா, அருமையான வாசனை. காலு, இந்த மனம் எங்கிருந்து வருது? நம்ம பக்கத்து வீட்டு மீனுக்குருவி 3 மாமரங்களை வளர்த்து வந்துச்சே. அந்த மரத்துல இப்ப நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன மாம்பழங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. காலு, நாம இப்பவே அந்த மாம்பழங்களை சாப்பிட்டாகணும். அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த குருவி எப்போதுமே அதனோட மாம்பழங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வருது. நம்மளால அதுகிட்ட இருந்து மாம்பழங்களை திருடவே முடியாது. திருட்டு மாம்பழத்துக்கு தான் ருசி அதிகம். என்னால எதையும் செய்ய முடியும். நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகம் தன்னோட யோசனைய காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. உடனே காலுக்காகமும் தான் மனைவி சொன்னபடியே தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. வீட்டுல இருந்து வெளியே வந்த ராணிக்காகம் திடீர்னு இப்படி கத்த ஆரம்பிச்சது. பாம்பு பாம்பு, யாராச்சும் வாங்க. ஐயோ, என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு, யாராச்சும் வாங்க. ராணிக்காகம் இப்படி கத்துற சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு போயிடுச்சு. மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராணியக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல அந்த பாம்பை தேடி பார்த்துச்சு. அதே நேரத்துல காலுக்காகமோ மீனுக்குருவியோட தோட்டத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை பறிச்சு ஒரு கூடையில போட்டுச்சு. ராணியக்கா, நீங்க பயப்படாம வீட்டுக்குள்ள போங்க. உங்க வீட்டுல எந்த பாம்பும் இல்ல, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. ஆனா காலுக்காகமோ தான் திருடின மாம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வெற்றி வெற்றி. ராணி பாத்தியா, நான் மாம்பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். காலு, இதெல்லாம் என்னோட யோசனையால தான் நடந்தது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் ராணிக்காகம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மீனுக்குருவியோட கவனத்தை திசை திருப்புச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தின காலுக்காகமோ மீனுவோட தோட்டத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை திருடுச்சு. அப்படி ஒரு நாள் ராணிக்காகம் மறுபடியும் மீனுக்குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது. மீனு மீனு, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. மீனு. என்ன ராணியக்கா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? மீனு, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. மீனு, நீ தயவு செஞ்சு புல்புல் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வா. ராணியக்கா, காலு அண்ணா எங்க போனாங்க? நீங்க அவங்க கிட்ட மருந்து வாங்க சொல்லலாமே. மீனு, நான் என்னன்னு சொல்ல? அந்த காலு ஒரு வாரமா வீட்டுக்கே வரல. எங்க போய் தொலைஞ்சாரோ, எனக்கு அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியல. சரி ராணியக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே மருந்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அப்பாவி மீனுக்குருவி புல்புல் டாக்டர் கிட்ட இருந்து மருந்தை வாங்கிக்கிட்டு வந்துச்சு. பிறகு அந்த மருந்தை ராணிக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ஒவ்வொரு நாளும் தான் தோட்டத்துல மாம்பழங்களோட எண்ணிக்கை குறையிறத மீனுக்குருவி கவனிச்சது. அடடா, என்ன இது? நான் என் தோட்டத்தை நல்லா தான் கவனிச்சுக்கிறேன், ஆனா எப்படி என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. என்ன மீனு தங்கச்சி, மாமரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? புறான்னு,
நான் தினமும் என் தோட்டத்தை நல்லா தான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மீனு, நீ உன் தோட்டத்தை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போவியா? இல்ல புறானு, எப்பவாச்சும் ராணி அக்கா என்ன கூப்பிடுவாங்க, அப்பதான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன். மத்தபடி என் தோட்டத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு யாரு கூப்பிட்டாலும் நீ உன் தோட்டத்தை விட்டு போகாத. ராத்திரி நேரத்துல உன்னோட மாமரங்கள்ல ஒரு வலைய கட்டி வை. சீக்கிரம் அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன புறா மீனுக்குருவி கிட்ட இருந்து கொஞ்சம் மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காக வழக்கம் போல ஏதேதோ காரணங்களை சொல்லி மீனுக்குருவிய கூப்பிட்டுச்சு. ஆனா மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டுக்கு போகாம தன்னோட தோட்டத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. பாலு, நேத்தைக்கு அந்த புறா மீனுக்குருவியோட தோட்டத்துக்கு வந்துச்சு. அந்த புறா என்ன சொல்லி தொலைச்சதோ தெரியல. மீனுக்குருவி இன்னைக்கு நான் கூப்பிட கூப்பிட காதே கேட்காதது மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நம்மளால இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ராணி, அத பத்தி நீ கவலைப்படாத. ராத்திரி நேரம் அந்த குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். நாம இப்பவே அந்த குருவியோட தோட்டத்துக்கு போய் மாம்பழங்களை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட 3 மாமரத்திலையும் ஒரு வலைய மறைச்சு வச்சது. இது தெரியாத காகங்கள் மீனுக்குருவியோட மரத்துல இருந்து மாம்பழங்களை திருட ஆரம்பிச்சாங்க. அப்படி மாம்பழங்களை திருடும் போது அந்த பெரிய வலை 2 காகங்கள் மேலேயும் விழுந்துடுச்சு. அச்சச்சோ காலு, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காலு. எனக்கு என்னமோ நாம வேடன் விரிச்ச வலையில மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இப்பவே கத்தி மற்ற பறவைகளை உதவிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 காகங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க. காகங்களோட சத்தத்தை கேட்ட எல்லா பறவைகளும் மீனுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க. ராணி அக்கா, நீங்களா தினம் தினம் என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்களை திருடுறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் தினம் தினம் உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்யறேன். மீனு, என்ன மன்னிச்சிடு மீனு. மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையில நான் தப்பு செய்துட்டேன். இனிமே என்னைக்குமே உன் தோட்டத்துல இருந்து நான் திருட மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வலையில இருந்து எங்களை விடுவிச்சிரு. மீனு, இது பொல்லாத காகங்கள். இந்த காகங்கள் சொல்றத நீ நம்பாத. ஆமா ஆமா, சரியாதான் சொல்றீங்க. இந்த மாதிரிப்பட்ட திருட்டு காகங்கள் நம்ம காட்டிலேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் காகங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிதாங்க முடியாத காகங்கள் அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். கர்வம் கொண்ட மாம்பழம். ஒரு நாள் கோமல் குருவி கொஞ்சம் காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனு, நம்ம காட்டுல இப்ப காஞ்ச மரக்கட்டைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் இந்த மரக்கட்டைகளை எல்லாம் பக்கத்து காட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். நீ இந்த மரக்கட்டைகளை சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வா. சரி கோமல், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே சந்தைக்கு கிளம்புறேன். நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி பறந்து போச்சு. சந்தைக்கு வந்த மீனுக்குருவி தன்னோட மரக்கட்டைகளை வித்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஜம்ஜம் பறவை சில காய்கறிகளோட சேர்த்து ஒரு மாமர செடியையும் வித்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட பக்கத்துல ராணிங்கிற ஒரு காகம் பறந்து வந்துச்சு. வாங்க வாங்க, என்கிட்ட இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாம் குறைஞ்ச விலை தான். நீங்க தாராளமா என்னுடைய மரக்கட்டைகளை வாங்கிக்கலாம். பிறகு ராணி காகமும் மீனுக்குருவி கிட்ட காசை கொடுத்துட்டு அந்த மரக்கட்டைகளை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மரக்கட்டைகளை வித்து கிடைச்ச காசுல மீனுக்குருவி அந்த மாமர செடியை வாங்குச்சு. பிறகு அந்த மாமர செடியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ மரக்கட்டைகளை வித்த காசுல என்ன வாங்கிட்டு வந்த? கோமல், என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த காசுல ஒரு மாமர செடியை வாங்கிட்டு வந்தேன். என்ன, மாமர செடியை வாங்கிட்டு வந்தியா? மீனு, உனக்கு சுத்தமா அறிவே கிடையாதா? இந்த செடியையா நாம சாப்பிட முடியும்? கோமல், கோவப்படாதீங்க. இந்த மாமர செடியை நாம பெரிய மரமா மாத்தினா நமக்கு தினமும் நிறைய நிறைய மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த மாமர செடியை எடுத்துக்கிட்டு ஒரு தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த அழகான தோட்டத்தோட நடுவுல மீனுக்குருவி அந்த மாமர செடியை நட்டு வச்சது. செடியே, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு தினம் தினம் தண்ணி ஊத்துவேன். நீ சீக்கிரம் வளர்ந்து எனக்கு நிறைய மாம்பழங்களை கொடுக்கணும், சரியா?
மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கு நிறைய தண்ணீரை ஊற்றுச்சு. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவி அந்த மாமர செடியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு. இப்படியே ஒரு 2 மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி அந்த மாமரத்தோட பக்கத்துல பறந்து வந்துச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாங்காய்கள் காய்ச்சிருந்துச்சு. ஆகா, என்னோட உழைப்பு வீண் போகல. மாமரமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இப்போ கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குருவி, நன்றி எல்லாம் எதுக்கு? நீதான் தினம் தினம் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. அதனால தான் இவ்ளோ குறுகிய காலத்துல என்னால கனிகளை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு மீனுக்குருவியும் மாமரமும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மிட்டு கிளி அங்க வந்துச்சு. ஆகா மீனு, நீ சாதிச்சிட்டியே. ஒரு சின்ன செடியை இவ்ளோ பெரிய மரமா மாத்திட்டியே. ரொம்ப நன்றி மிட்டு அண்ணா. இது பழுத்த அப்புறம் நான் சந்தையில கொண்டு போய் விற்க போறேன். நானும் உன்கிட்ட இருந்து மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மிட்டு கிளியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த பச்சை மாங்காயில ஒரு மாங்காய் மட்டும் எப்போதுமே ரொம்ப கர்வமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பக்கமா காலு ராணிங்கிற 2 காகங்கள் பறந்து வந்தாங்க. ஹே சீச்சி, தள்ளி போங்க பறவைகளே, ஏன் பக்கத்துல வந்து உட்கார்றீங்க? ஹே மாங்காயே, நாங்க தான் ஒன்னு எதுவுமே செய்யலையே. எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருந்து அதனாலதான் இந்த மாமரத்து மேல வந்து உட்கார்ந்தோம். இதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? நான் எவ்வளோ அழகான மாங்காய். உங்களை மாதிரிப்பட்ட பறவைகள் என் பக்கத்திலேயே இருக்க கூடாது. அந்த பச்சை மாங்காய் இப்படி கர்வமா பேசினதுமே 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாங்காய்களும் பழுத்தடிச்சு. அந்த கர்வம் கொண்ட மாங்காயும் இப்ப அழகான மஞ்சள் நிறத்துல மாறினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. குருவி, உன்னோட உழைப்பின் பலன் கிடைக்க போகுது. நீ தாராளமா என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை பறிச்சு சந்தையில கொண்டு போய் விற்கலாம். மாமரமே, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் ஒரு கூடையில பறிச்சு போட்டுச்சு. ஆனா அந்த கர்வம் வாய்ந்த மாம்பழம் மட்டும் தன்னை பறிக்க கூடாதுன்னு மீனுக்குருவி கிட்ட சண்டை போட்டுச்சு. ஏ குருவி, என்ன யாரும் பறிக்க கூடாது. யாரும் என்ன சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ இங்க இருந்து போயிடு. ஆனா மாம்பழமே, பறவைகள் ஒன்னு சாப்பிட்டாதானே உன்னோட வாழ்க்கை முழுமையடையும். பறவைகள் என்ன சாப்பிட்டா என் அழகு கெட்டுடும். யாரும் என்ன பறிக்க கூடாது. நீ இங்க இருந்து போயிடு. குருவி, நீ அந்த கர்வம் பிடிச்ச மாம்பழத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் அதுக்கு புரியாது. நீ எனக்காக அந்த மாம்பழத்தை மரத்திலேயே விட்டுட்டு போயிடு. மாமரம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி மற்ற மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. சந்தையில நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட மாம்பழத்தை வாங்கினாங்க. இதனால மீனுக்குருவிக்கு அதிக லாபம் கிடைச்சது. அட மீனு, இவ்ளோ காசு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த மாமரம் தான் எனக்கு நிறைய மாம்பழங்களை கொடுத்துச்சு. அந்த மாம்பழத்தை வித்த காசு தான் இது. நீ ரொம்ப ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க. அந்த மரம் தினம் தினம் நமக்கு மாம்பழங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வயசான குருவி அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்துச்சு. அப்பா, என்ன வெயில்! என்னால இந்த வெயில தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் இந்த மரத்தோட நிழல்ல ஓய்வெடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன அந்த வயசான குருவியோட கண்களுக்கு அந்த கர்ப்பம் கொண்ட மாம்பழம் தென்பட்டுச்சு. ஆகா, இந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடும் அப்படின்னு சொன்ன அந்த வயசான குருவி அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக அதை தான் கையால பறிச்சது. சீச்சி, ஹே வயசான குருவி, தள்ளிப்போ. உனக்கு எவ்வளவு திமிரு, என்னையே பறிக்க பாக்குறியா? மாம்பழமே, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உன்னை சாப்பிட்டா என் பசி தீந்துடும். நீ எல்லாம் என்ன சாப்பிடுறதுக்கு தகுதியே இல்லாத குருவி அப்படின்னு அந்த மாம்பழம் வயசான குருவி கிட்ட ரொம்ப கடுமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இத கேட்ட மாமரத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஹே மாம்பழமே, நாளாக நாளாக உன்னோட கர்வம் கூடிக்கிட்டே இருக்கு. பாரு நான் உன்னை என்ன செய்யறேன்னு அப்படின்னு சொன்ன அந்த மாமரம் அந்த மாம்பழத்தை அப்படியே கீழே தள்ளி போட்டுச்சு. வயசான குருவி, நீங்க தாராளமா இப்போ இந்த மாம்பழத்தை சாப்பிடலாம். ஹே மாமரமே, யார் நினைச்சாலும் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்ன மாம்பழம் ரொம்ப வேகமா அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி போன மாம்பழம் ஒரு புதரோட இடையில போய் ஒளிஞ்சிடுச்சு. அப்பாடா, இனிமே என்ன யாருமே பார்க்க முடியாது. யாரு நினைச்சாலும் என்ன சாப்பிடவும் முடியாது.
இவ்வளோ தூரம் வந்ததுல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, முதல்ல தூங்கலாம். அப்படின்னு சொன்ன அந்த மாம்பழம் அந்த புதரோட இடையில உட்காந்து தூங்க ஆரம்பிச்சது. மாம்பழம் தூங்கிக்கிட்டு இருந்த நேரமே அந்த மாம்பழத்தோட நிறம் அப்படியே மாறி அது அழுகினதா மாறிடுச்சு. தூக்கத்துல இருந்து முழிச்ச மாம்பழம் தன்னோட நிலைமைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அச்சச்சோ, என்ன இது? என்னோட அழகான நிறம் எல்லாம் போயிடுச்சு. என் மேல ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதே. அப்படின்னா எல்லாரும் சொன்னது சரிதான். யாரும் என்ன சாப்பிடலைன்னா நான் ஒரு நாள் அழுகி போயிடுவேன். நான் இப்படி இறக்குறதுக்கு மற்ற பறவைகளுக்கே உணவாக இருந்திருக்கலாம். அப்படின்னு சொன்ன மாம்பழம் மற்ற பறவைகள் கிட்ட தான் ரொம்ப கர்வமா நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மாம்பழம் அந்த இடத்துலயே விழுந்து இறந்து போயிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம எப்போதுமே வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கைய நம்மளால என்னைக்குமே மாற்ற முடியாது. வாழுகிற நாள் முழுவதும் மற்றவர்கள் கிட்ட அன்பு செலுத்தி வாழணும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஆதிகேசவன், மலர், திரு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யமுனா, கோபிகா, ரக்ஷிதா, கண்மணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹரிஹரன், நித்யஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆத்ரா, ருத்ரா, பாகுபலி, காபீஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க சண்டை போடாம சமத்து பாப்பாவா இருக்க மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். தீபக், ஹரிஸ், விக்கி, விசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சதி, சுமிதா, விக்ராந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாய்சா, விஸ்வா, தினேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சரவணகுமார், மகேஸ்வரி, சஞ்சய், சிவன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விவேகா, வினுஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். உஸ்மான், ஐனா 2 குட்டீஸும் நல்லா படிக்க மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் முருகேஸ்வரி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.